ஸ்ரீரங்கம் தொகுதியில் 9000 போலி வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார் அளித்துள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனாவை நேரில் சந்தித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் மனு ஒன்றை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் 19000 போலி வாக்காளர்கள் இருந்ததாக திமுக புகார் அளித்ததாகவும் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது ஸ்ரீரங்கம் தொகுதியில் 9000 போலி வாக்காளர்கள் இருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஸ்ரீரங்கம் தொகுதியிலே நாங்கள் கொடுத்த புகாரில் ஏறத்தாழ ஏற்கனவே 19000 வாக்காளர்கள் இதுபோல போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பட்டியல் அவர்களுடைய பெயரில் நீக்க வேண்டும் என்று நாங்கள் கொடுத்ததனுடைய அடிப்படையில் 19000 பெயர்களை நீக்கியிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக நீக்கப்படவில்லை. இன்றைக்கு காலையிலே தேர்தல் ஆணையரை சந்தித்து 9000 பேர் வாக்காளருடைய பெயர்கள் டபுள் என்ட்ரியாக, இறந்தவருடைய பெயர் இடமாற்றம் பெற்றது, டபுள் என்ட்ரி, இப்படி 9000 பேருடைய பட்டியலை சேகரித்து ஆணையரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். அதை நீக்கிவிட்டு தான் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம்.